ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின் நம்பர் 18க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் சிங்கிள் மீன். ஸோ சிங்கிள் மீன் டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ்வலா நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் அப்படின்ற இந்த கான்செப்டை எடுத்துப்போம். ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ப்ரொசீஜர் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் தான் எழுத போறோம். ஸோ ஸ்டெப் ஒன்ல என்ன பண்ணுவோம், நம்ம செட் த ஹைபோதசிஸ். ஸோ நமக்கு ரெண்டு ஹைபோதசிஸ் இருக்கும், நல் ஹைபோதசிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். அதை இங்க நம்ம செட் பண்ணணும். ஸோ செட் த ஹைபோதசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல் ஹைபோதசிஸ். இது ப்ரொசீஜர் கேட்டதுனால இது எல்லாமே நம்ம எழுதணும். நல் ஹைபோதசிஸ் ஹெச் நாட். இந்த ஹெச் நாட்ல மியூ ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். இதுக்கு ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்ன்றது H1. இங்க என்ன சொல்லுவோம், மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்தது ஸ்டெப் 2. ஹைபோதசிஸ் ஸ்டெப் செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன செட் பண்ணுவோம், சூஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம், கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலனா நாமளே சூஸ் பண்ணோம். சூஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை ஆல்ஃபா வந்து 0.05, இட் மீன்ஸ் 5% இல்லைன்னா 1% அப்படி நம்ம சூஸ் பண்ணிப்போம். அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கால்குலேட் பண்ணோம். Calculate sample statistics. This step 3. Step 4ல நம்ம கம்ப்யூட் பண்ண போறோம். என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலாக்கு டி டெஸ்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கம்ப்யூட் டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் பை ரூட் ஆஃப் என். இதுக்கு நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். தட் இஸ் ஸ்டெப் 4. அடுத்தது ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல டிட்டர்மைன் கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்றது டேபிள் வேல்யூ. ஸோ டிட்டர்மைன் கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ டி வேல்யூ ஃப்ரம் டேபிள். டேபிள்ல இருந்து எடுத்து டி வேல்யூ ஃப்ரம் டேபிள். டேபிள்ல இருந்து கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டெப் 6ல கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன்ல நம்ம என்ன சொல்லுவோம், நாம கால்குலேட் பண்ண ஸ்டெப் 4ல நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. ஸோ இஃப் கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ. ஸோ ஸ்டெப் 4ல நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ ஸ்டெப் 5ல நம்ம டேபிள் டி வந்து டேபிள்ல இருந்து எடுத்த வேல்யூவோட கம்மியா இருந்தது அப்படின்னா ஹெச் நாட் இஸ் அக்செப்டட். அப்படி இல்லை, if calculated value is greater than or equal to table value இருந்ததுன்னா h not is rejected. ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல தான் சொல்லுவோம் கன்க்ளூஷன். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிருவோம். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் நம்ம இதுல யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர்.